அம்மா நீயும் இனிமே அந்த ஆள் வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரட்டும் போகட்டும், வேலைக்கு போகட்டும், இல்ல எப்பவும் போல சும்மாவே இருக்கட்டும், எவ கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கட்டும். நான் எதுவுமே கேட்கல. போதுமா சாமி? டேய் ரவி, எங்கடா போன? டேய் தம்பி, டேய் இங்க பாரு, உன் மாமனாரு இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உமா கூட இனிமே நீ எது வேணா பண்ணு, கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனி எப்பவும் போல இருடா, ப்ளீஸ்டா. உமா, உனக்கு ஓகே தானே? எத்தனை வாட்டி சொல்லுவாங்க? என்ன ரவி, இவ்வளவு தூரம் உங்களுக்காக எல்லாரும் இறங்கி வந்திருக்காங்க, நீங்க ஒண்ணும் பேசாம எப்படி நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு, பிரியா ஒரு நிச்சயதார்த்தத்துல வந்து ஒன்னையும் அவளையும் சேர்த்து வச்சு பேசினதெல்லாம் தப்புதான். அதுக்காக நீயும் முதல் மரியாதை படத்துல வர சிவாஜி பஞ்சாயத்துல வச்சு சொன்ன மாதிரி ஆமா எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு கோவத்துல சொல்லிட்ட. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுன்னு விட்டுறா, ப்ளீஸ்டா. டேய் என்னடா, எல்லாரும் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதுவுமே சொல்லாம உம்முன்றதா என்னடா அர்த்தம்? பிரியா, என்னால பிரியாவுக்கு நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. போதாதுன்னு எனக்கும் அவளுக்கும் என்னமோ இருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. என் பொண்டாட்டியும் மாமனாரும் எங்க 2 பேத்துக்கு நடுவுல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு கூட இருந்து பார்த்த மாதிரி நம்புறாங்க. சரி, இவ்வளவு தூரம் எல்லாரும் இதை நம்பிட்டு இருக்கும்போது நான் மட்டும் எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணி பிரியாவை இங்க நான் கூட்டிட்டு வந்துட்டேன். பிரியா இனிமே என் கூட இங்கதான் இருப்பா. ரைட். கோட்டச்சாமிக்கு கோவம் உச்சத்துல வந்துருச்சு, வாங்கல. நீதான்டா, நீதான் காரணம். என் பொண்ணுக்காக நியாயம் கேட்டது தப்பா? அதை கேட்ட அடிப்பியா? வாண்டடா போய் வாங்கி கட்டிக்கிறியா? வாயை வச்சுட்டு சும்மாரியா? ஏய், நியாயமா கேக்குறவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். இல்லனா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் தனிப்பட்ட முறையில அவகிட்டயோ அவங்க அப்பா கிட்டயோ பேசியிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? டேய், என்ன பண்ண? அத்தனை சொந்த பந்தம் கூடி இருந்த சபையில வந்து கல்யாணம் பண்ணி வாழ போற பொண்ண கேவலப்படுத்திருக்க. உனக்கு உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறத விட அந்த பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்கணுங்கிறதா நோக்கம். அதனாலதான் அவ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. அவளை வெளியே போ வெளியே போன்னு ஆளுக்கு சத்தம் போடுறீங்களே, அவளை வெளியே போக சொல்ல எனக்கு தெரியாதா? அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கீங்களே, நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவளை வெளியே போக சொல்றது? இப்படி எல்லாம் பேசி நியாயப்படுத்திட்டா அப்ப எனக்கு என்னதாங்க பதிலு? இதுக்கு முன்னாடி இதே கேள்வியை நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் பதில் சொல்லி இருந்திருப்பேன். நீ தான் எப்பவுமே எதுனாலும் உங்க அப்பங்கிட்ட தானே தூக்கிட்டு போவ. நிக்கிறான் பாரு, அவனே கேளு. ஏமா, நீயும் அவளை மாதிரி ஒரு பொண்ணு தானே? அவ வேற இப்ப வாயு வயிறுமா இருக்கா. நீ இந்த மாதிரி நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அவங்க குடும்பத்துல பிரச்சனையை பெருசாக்குறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல பிரியா. இந்த விஷயமா யார் எது பேசினாலும் ரவி கிட்ட பேசிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கங்க. என்ன நீங்க மட்டும் வரீங்க? 1 மணிக்கு அன்னதானம் இருக்கு.
எப்போ வேலையை ஆரம்பிக்க போறீங்க? அதெல்லாம் டைமுக்கு கரெக்டா பண்ணிடலாங்க. இன்னைக்கு அன்னதானத்துக்கு ஆர்டர் கொடுத்தவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நினைச்சு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, கோயில் விஷயமாச்சேன்னு நாமளும் பொறுமையா போக வேண்டியதா இருக்கு. எந்த குறையும் இல்லாம இதை நீங்க நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க. மடப்பள்ளி மூலமா தானே பண்ணணும், எதுக்கு வெளியே இருந்து பண்றீங்கன்னு கேட்டாரு. நான் உங்களை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லி சம்மதிக்க வச்சிருக்கேன். சமையல் ஆளுங்களை பார்த்தே தீரணும்னு சொல்றாரு. அதுக்கு என்னங்க, பார்த்துட்டா போச்சு. யாருன்னு சொல்லுங்க, நாங்களே போய் பார்த்து பேசுறோம். எங்க கிட்ட பேசினா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல. சரி இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரி. சார், இவங்க தான் அந்த சமையல்காரங்க. ஓ, இவங்க தான் அந்த சமயக்காரங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க. ஆளுங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. இவர் பெரிய ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு சார். இந்த அம்மா அவருடைய ஒய்ஃப். இவங்க இது ஒரு புண்ணிய காரியமா நினைச்சு அர்ப்பணிப்போட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி புண்ணிய காரியமா நினைச்சு பண்றதா இருந்தா எதுக்கு காசு வாங்கிட்டு பண்ணணும்? ஏதாவது காசு பணத்துக்கு வழி இல்லாம பண்றவங்களா இருக்கும். ஆமாங்க, வேற வழி இல்லாம தான் பண்றோம். 4 பிள்ளைங்களை பெத்தோம். பேருக்கு தான் பிள்ளைங்க. 4ல 1 கூட சரியில்லை. சரி, பெத்ததுங்க தான் அப்படி இருக்குன்னா வந்ததுங்களாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுங்க கட்டிட்டு வந்த பொண்டாட்டிங்க அதுக்கும் மேல இருக்குங்க. அதனாலதான் இந்த வயசான காலத்திலயும் வேலை செஞ்சு பொழைக்க வேண்டியதா இருக்கு. ஏயா, கோயிலுக்குன்னு விசேஷ காரியம் பண்ண வந்த ஆளு இப்படிதான் வீட்டு மருமகளை பத்தி தப்பா பேசுவாங்களா? இதான் ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா? ஐயோ, என் மருமக ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஆனா அவங்க அப்பா இருக்கானே, என் சம்மந்தி, அந்த அயோக்கிய பையன்தான் அவ மனசை கெடுத்து விட்டு எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கான். சரியாத விடுங்க. என் குடும்ப கதை உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு தேவை பிரசாதம், அவ்வளவுதானே? அது கரெக்டா வந்துடும். பிரசாதத்தை வாயில வச்சு பாப்பேன், அது மட்டும் நல்லா இல்ல. அத நீங்க மட்டுமா சாப்பிட போறீங்க? இங்க வர்ற அத்தனை பேரும் தான் சாப்பிட போறாங்க. அத வாங்கி சாப்பிடுறவங்க யாராவது ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு ஒத்த பைசா வேண்டாம். டேஸ்ட பத்தி விடுங்க. 1 மணிக்கு டான்னு ரெடியா இருக்கணும். மேகலா, சீக்கிரம் பண்ணு, பசிக்குது. வணக்கம் மாமா. டேய், உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? மாமா, நீங்க 10 மணிக்கு வர சொன்னீங்க. நான் 9:58 வந்துட்டேன் மாமா. ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி வந்ததுனால ஒன்னும் மிஸ்டேக் இல்லையா மாமா? 10 மணிக்கு வர சொன்ன? ஆமா மாமா. சீதா, அந்த செக் புக் எடுத்துட்டு வா. டேய் மாமா, உட்கார்றா. பரவாயில்ல மாமா. பரவாயில்ல, உட்கார்றா. இந்த இதுல நான் சொல்ற மாதிரி எழுது. ஏய், எழுதுடா. பா, ஸ்பேனரையும் வண்டியும் புடிச்ச கையில திடீர்னு பேனாவை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? பாவம், அதுக்கெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கணும்ல. குடிச்சிட்டு கலாட்டா பண்ண சொல்லுங்க, நல்லா பண்ணுவான். அவனை போய் செக் புக் எழுத சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? முன்ன பின்ன இதெல்லாம் பாத்துருக்க வேண்டாமா? மார்க்கே, மார்க்கே.
ஒன்லி. மாமா ஒன்லிக்கு ONL ஒய் தானே மாமா? ஹே வெரி குட்ரா. அவ்வளவுதான் அவ்வளவுதான் இங்கிலீஷ். எழுதுடா எழுதுடா. எழுதிட்டேன் மாமா. அப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் கையெழுத்து போடணும். சரி மாமா. டேய் டேய் டேய், அது என்னோட செக்குடா, நான் தான் போடணும். இதே மாதிரி உன்னோட செக் புக்ல தான் நீ கையெழுத்து போடணும். புரியுதா? மலரு ஒண்ணும் இல்லாதவன டெவலப் பண்ணி விடுறாராமா. பா, நீங்க அவனை என்னதான் ரெடி பண்ணாலும் எனக்கு ஈக்குவலா அவனால கொஞ்சம் கூட வர முடியாது. ஆமாண்டி, அவன் உனக்கு சமமா வரமாட்டான். உன்னை விட வசந்த இடத்துக்கு போக போறான். எல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா எழுத்து மட்டும்தான் நாலா பக்கமும் திரும்பிக்கிட்டு இருக்கு. ஒன்னும் கவலை இல்ல. நீ நாளைக்கு வரும்போது இந்த 4 வரி நோட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 4ம் 2 வரி நோட்ல 2ம் வாங்கிட்டு வந்துரு. நாளையில இருந்து உனக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவோம். சரியா? அந்த பேனாவை கொடு. மார்க்கே 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 மார்க்கே. என்னடா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா மார்க்கே. மார்க்கே, என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. வண்டி தண்ணி எடுத்து வா. பேசுவோம். என்ன பண்றது தெரியல. என்னடாச்சு? என்னடாச்சு? டேய் என்னடாச்சு? டேய் என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, என்னாச்சுன்னு பொறுமையா சொல்றா. என்னாச்சுன்னு எனக்கே தெரியல மார்க்கு. எப்பவும் போல வேலை கிளம்பி போறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவன் பொண்டாட்டிக்கு போன் வந்துச்சு. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா. எனக்கு என்னடா நீ எப்படிடா இருக்க? ஏண்டா டிஸ்சார்ஜ் பண்ணா நேரா வீட்டுக்கு கூட்டு போகாம இங்க எதுக்கு அழைச்சிட்டு வந்த? சொல்லி பார்த்த மார்க்கு, அவன் கேட்க மாட்டேன்ட்டாமா. உன்னை பார்த்து நன்றி சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு நேரா வண்டி இங்க விட சொல்லிட்டாமா. அப்பா சொன்னாரு மாமா, நீங்க மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே திரும்ப வந்திருக்க முடியாது. கரெக்டான நேரத்துக்கு வந்து என் சர்ஜரிக்கு பணம் கட்டினதா சொன்னாரு. உங்களுக்கும் அத்தைக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மாமா. டேய் நீயும் என் புள்ளதான்டா. இதெல்லாம் உதவி கிடையாதுடா, நான் என் கடமையா தான்டா நினைக்கிறேன். இந்த பாரு, நீ நன்றி சொல்றதா இருந்தா இந்த பணத்தை உனக்கு கெட்டக்கூடிய நிலைமையில என்ன வச்சிருந்தான் பாரு, அந்த கடவுளுக்கு சொல்லு. எனக்கு எல்லாம் தெரியும் மாமா. நீங்க உங்க பிசினஸ்க்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துதான் எனக்கு கொடுத்ததா அப்பா சொன்னாரு. ஏண்டா இதெல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பியா? டேய் சரிப்பா, நீ கிளம்பு. உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ. நீங்க எப்படி மாமா? டேய் அது வெறும் பணம்டா, அது மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம்டா. இன்னைக்கு நீ நல்லபடியா பொழைச்சு வந்திருக்கன்னா அதுக்கு காரணம் நான் இல்லடா, உன் அப்பன்தான். டேய் உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நொடி கூட சோறு தண்ணி இல்லாம தூங்காம உன்னை கண் முழிச்சு பாத்துக்கிட்டவன்டா. தப்பு பண்ணிட்டேன் மாமா, தப்பு பண்ணிட்டேன். என் கையும் காலும் நல்லா இருந்தப்போ நான் இந்த அளவுக்கு எங்க அப்பாவை பாத்துக்க தவறிட்டேன் மாமா.
அந்த பையனை நீங்க தானே இங்க வர வச்சது. ஆமா, நமக்கெல்லாம் இத ஒரு சாக்கா வச்சு புத்தி சொல்லணும்ல, அதுக்கு தான் வர வச்சிருப்பாரு. பெத்தவங்கள மதிக்கலனா இப்படிதான் கை கால விளங்காம போயிட்டு சொல்லதானே இவனை வர வச்சீங்க. டெமோவா இது? டேய் இத பாருடா. என்ன ஒரு நிமிஷம் இருங்க. உன் வயசுல ஒரு பையன் அடிபட்டு உயிர் பொழைச்சு வந்திருக்கான். அவனை வந்து எப்படி இருக்கிறான்னு விசாரிக்கலாமேன்னு உங்க யாருக்குமே தோணலல்ல? உங்களுக்குலாம் என்ன வேணும் சொல்லுங்கப்பா, என்ன வேணும்? என்ன வேணும் என்ன வேணும்னு இப்படி மொட்டையா கேட்டா? ஒரு தாய் தகப்பங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்ககிட்ட எதிர்பார்க்க என்னங்க இருக்கு? எங்களை பார்த்தாலே கோவமும் வெறுப்புமா இருக்கீங்களே, அந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சோம்? எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன பெருசா வேணும்? கொடுத்த காசை திருப்பி கொடுங்க. நாங்க பாட்டுக்கு எங்க வழியை பார்த்துட்டு எங்கேயோ போறோம். அவன் சொல்லிட்டான். உனக்கு என்னமா வேணும்? பெத்த பிள்ளைங்களை வீட்டை விட்டு துரத்த கோடு போட்ட ஆள் தானே இவரு. இப்ப வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டா அவ என்ன சொல்லுவா? இங்க பாருங்க, நான் அவரும் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டோம். அம்மா, இந்த வீட்டை யாருக்காவது எழுதி கொடுத்துட்டு நாங்க போயிடுறோம். இந்த வீட்ல இருந்து ஒத்த பைசா கூட எங்களுக்கு வேண்டாம். உன்னோட அசலும் வட்டியும் என்னவோ அதை எடுத்துக்கோ. மாப்பிள்ள, உனக்கு உண்டானதையும் நீ எடுத்துக்கோ. உங்களுக்கு சேர வேண்டியதை நீங்களே பிரிச்சு எடுத்துக்கோங்க. நாங்க அதுக்கப்புறம் உங்க கண்ணிலேயே பட மாட்டோம். நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்க இஷ்டப்படி உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துக்கோங்க. உனக்கு என்னென்ன தர முடியுமோ அத்தனையும் தந்தாச்சு, என்னோட நகை வரைக்கும். இன்னும் இந்த வீட்ல ஏதாவது பங்கு வருமானம் தானே நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க, எடுத்துக்கோ. மலர், உமா, இந்த பிச்சை காசுக்காக நீ இந்த பையன் கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்காத. யாரும் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க முடியாது. எதையாவது போட்டு அது வாயை அடைக்குதான்னு பாரு. பூச்சி, எல்லாமே பூச்சி பூச்சி, அவ்வளவுதான். எப்பா நீங்க கிளம்புங்கப்பா. இதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ஐயோ. சார் நீங்க கிளம்புங்க. சார் ஓகே சார். ஐயோ சார், இருங்க சார். டேய், ஐயோ சார், சார் ஒரு நிமிஷம். ஐயோ ஐயோ. ஏய் ராஜா, மாமா, இதாச்சு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதாச்சு. ஏன் மலரே, நீ என்னன்னா மன்னிப்பு கேப்பா? ஏய், நான் எதுக்குடா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஏய், நீ செஞ்ச காரியத்துக்கு என்னடா நீ தானே மன்னிப்பு கேட்கணும்? புடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்ப, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஏய், நான் குடியது காரணமே நீதான். ஒழுங்கா மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போவ, அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் கேட்க முடியாது. போ, என்ன ஆகுதோ பாத்துக்கோ. என்ன உமாணி இப்படி அவசரப்பட்டுட்டியே? ஒரு 10 நிமிஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்திருந்தா காசும் நம்ம கைக்கு வந்திருக்கும், வீடு நம்ம கைக்கு வந்திருக்கும். அவங்களும் வீட்டை விட்டு போயிருப்பாங்க.
அவனை பார்த்து என்னால சாரி கேட்க முடியல. போமா. எனக்கு எவ்வளவு மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்கான். என் கண்ணே தெரியலையே இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் நான் எப்படி சாரி கேக்குறது? ஆமாமா, நீ மன்னிப்பு கேட்கிற அந்த ஒரு நிமிஷம் கூட அவன் சந்தோஷப்பட கூடாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏமா சாரி கேக்குறதுக்கு நம்ம என்ன போய் சீரியஸாவா கேட்க போறோம்? எல்லாம் ஒரு நடிப்பு தானம்மா. அதான் அந்த ஆளே வீட்டை கொடுத்துட்டு போறேன்னு ரெடியா உட்கார்ந்துருக்கும் போது இப்படி பண்ணிட்டியம்மா நீ. ஒரே ஒரு நாள் தானம்மா. ஒரு நிமிஷம் கூட என்னால முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்புறம் எப்படி ஒரு நாள்லாம் இருக்க முடியும்? போமா. நல்ல வேலைப்பா. டேய் ராஜா, நான் பாட்டுக்கு வீட்டை போட்டுட்டு சாவியை கொடுத்துட்டு நாளைக்கு பணம் வரும்னு போகாம இருந்தனே, அது வரைக்கும் சந்தோஷம். கடைசியில நான் தான் ஏமாந்துட்டேன். பாரா, பத்திரத்தோட கலர் ஜெராக்ஸ் தானே கிழிச்சு போட்டேன், எனக்கு தெரியாதா? இன்னும் ஒரிஜினல் கிழிச்சு போட்ட மாதிரி அப்படி ஃபீல் பண்ற? அதான் வீட்டை விக்கல, அம்மா அப்பா வீட்டை விட்டு போகலன்னு ஆயிடுச்சுல்ல, பிரச்சனை எல்லாம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு விடுங்க. நமக்காக அம்மா அப்பா வீட்டை விட்டு போறதுங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. இதுதாம்மா மலருங்கிறது. பாருங்க, இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற மனசு கூட அந்த ஆளுக்கு இல்லையே. உன்னை வெறுப்பேத்த அவனை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு உன்னை அவங்க 2 பேரும் சேர்ந்து டார்ச்சர் பண்றதை என்னால பார்க்க முடியலம்மா. வாழ வேண்டிய பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ இன்னுமா ஒரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. ஆனா அதால அப்படி நினைக்கலையே. எனக்கும் அவருக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அதுதான். நாமளும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, எதுவும் நடக்கிற வழியை காணும். சரி, எல்லாரும் போய் அடுத்த வேலையை பார்ப்போம். இதெல்லாம் சரி பண்றதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? ஒரு வழி இருக்கு. நான் சொன்னா நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன போய் அவன் கால்ல விழ சொல்றீங்களா? தேவையில்ல. ஆனா அவனா வந்து உன் கால்ல விழுவான். நடக்கும். அந்த பிரியா, அட அந்த பிரியாவும் அவனும் அடிச்சுட்டு பிரிஞ்சிருவாங்க மாமா. ஹை, ஜோக்கர் வந்துருச்சு. ஆமா, வந்துருச்சு. എന്റെ ഭഗവതി അമ്മേ, தலைக்கட்டு தானே குழப்பத்துக்கு காரணம். ஆமா சாமி, அந்த ஆள் தான் சாமி. நான் நோக்கி கொல்லாம். கதையை முடிச்சிருங்க. உனக்கு ஜோடி சேர்ந்துருச்சாடா? இல்லம்மா, இல்ல இல்லையா? சீதா விட்டு சீட்டோ. டேய், என்ன லோக்கல்ல வீட்டை வைக்க முடியலன்னு கேரளாவில இருந்து ஆளை கூட்டு வந்திருக்கியா? இல்லப்பா, வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும், நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பூஜை பண்றதுக்காக வர சொல்லிருக்கோம். இந்த பாரு, உங்க மனசும் புத்தியும் மாறாத வரைக்கும் எந்த பூஜை போட்டாலும் நீங்க உருப்பட போறதே இல்லை. എടോ എടോ കോമാലി, പേരെന്താ? ഡേയ്, എന്താടാ നോക്കുന്നത്? പേരെന്താ? പറടാ.
ഞാൻ മാന്ത്രികനാക്കും. ஃப்ராடு பயல். இவனுங்களே பெரிய ஃப்ராடு பயலுங்க. ஓன் ஃப்ராடுத்தனத்தை இவனுங்கள்ட்ட காட்டுறியா? சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டான். ஏய் அப்பா பூஜைக்கு எவ்வளவு கேட்டான்? அது வந்துப்பா எப்படியும் குறைஞ்சது ஒரு 70 ரூபாய் கேட்டிருப்பானே. கரெக்டா சொல்றாரு.